ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. ஒரு பாக்ஸிங்கால தான் சண்டை. அந்த பாக்ஸிங்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு வலி அனுபவிச்சான்னு காட்டினாதானே நான் வந்து அவன் செத்த உன்ன அழுவ முடியும். ஒண்ணுமே காட்டல. நல்ல த்ரில்லிங்கான படம், ஸ்போர்ட்ஸ்மேன் பார்க்க வேண்டிய படம். இதெல்லாம் பார்த்தா எவனா பாவமா நினைப்பான்றீங்களா? காரி மூஞ்சில தான் துப்பு. முன்னாடி வந்து சரௌண்டிங்ஸ்ல இருந்திருப்பாரு, அட்மாஸ்பியர் இருந்திருப்பாரு. புதுப்பேட்டையில எல்லாம் அங்க பக்கத்து சின்ன சின்ன டைலாக் படிப்படியா முன்னேறி இந்த இல்ல மூஞ்சில ஒரு அழுகுறான். அந்த அண்ணன் செத்துனா அப்புறம் அழுவணும். ஆனா அழுவும்போது அந்த சீனை காட்ட மாட்டாங்க. சின்ன படம் வரலாம் இல்ல. விஜய் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க நடிக்கிற ஃபைட் சீன் பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? சூர்யாவை தயவு செஞ்சு ட்ரோல் எதுவும் பண்ணாதீங்க, சரிங்களா? Taste Daily. Taste the Daily. படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தோம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோமோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அதான் பண்ணி வந்தோம். அதே நல்லா இருக்கு. நான் பீச் பண்ணேன். கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் கதையிலேயே நடிப்பு இல்ல. அதான் கதையில வரேன். கதையும் இல்லையேங்க. இல்லங்க. இந்த படத்துல வந்து ஒரு ரெக்கார்டு ஒன்று சாதனை ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன சாதனைன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்வல் வந்து கரெக்டா 1 hour கழிச்சு வருது. அந்த 1 hour வரைக்கும் ஹீரோ எத்தனை டைலாக் பேசியிருக்காருன்னா ஒரே டைலாக் பேசிருக்காரு. அம்மாவை பார்த்து, அவ்வளவுதான் டைலாக். கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்க, அப்ப கதை உள்ள எப்படி இருக்கு. அவர் நடக்கிறாரு, அந்த நடைய காட்டுறாங்க, தாவுறாரு, சண்டை போடுறாரு, அவ்வளவுதாங்க படம். படம் லேக்கானப்பா. செகண்ட் ஹாஃப் லேக். படம் லேக் எல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா படம் 2 hour தான். கதையில ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு இல்லங்க. எந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வரல. எக்ஸ்பிரஷன்ஸ் வராதனால அவரை வசனமும் பேச விடல. அப்படியே ஃபைட் ஸ்டண்ட்னே முடிச்சிட்டாங்க. இதுல ஏன் ஒன்றிணைஞ்சு நம்மளால பார்க்க முடியல? நான் ஏன் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்தோம்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸிங், இந்த MMA எல்லாம் லைக் பண்றோம். சின்ன வயசுல இருந்து WWE பாக்குறேன். காலேஜ் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங் அகாடமி பிராக்டிஸ்லாம் போயிருந்தோம். ஸோ ஒரு ஆர்வம், சரி பாக்ஸிங் பண்றதுனால வந்து பாக்குறோம். அந்த பாக்ஸிங்கோட வேதனை வலி எல்லாம் காட்டுறீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏங்க ஒரு பாக்ஸிங்கால தான் சண்டை, அதுல ஏற்படுற ரிவெஞ்ச் தான் இவ்வளவு கொலையில போய் முடியுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த பாக்ஸிங்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு வலி அனுபவிச்சான்னு காட்டினாதானே நான் வந்து அவன் செத்த உன்ன அழுவ முடியும். ஒண்ணுமே காட்டல. அப்புறமா நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? அந்த சார்பாட்டா பரம்பரை படத்தை சும்மா எடுத்துக்கோங்களேன். ஏன் ஆர்யா அவ்வளோ வலி, அந்த எதிர்த்தையுமா அவ்வளவு வலி, அவ்வளவு பிராக்டிஸ், அவ்வளவு ட்ரைனிங்ஸ் காட்டினாலதான் அந்த படத்தை நம்ம ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியுது. இந்த படத்துல அது கூட இல்லையங்க. சண்டைங்க. எங்க சண்டை? உங்க வீட்டு சண்டையா, எங்க வீட்டு சண்டையா? எல்லாரும் வீட்டு சண்டை இங்கதாங்க இருக்கு. வெட்டுறான், குத்துறான், தாவுறான், பறக்குறான். அந்த வெட்டுறான், குத்துறான், தாவுறான் ரோட்ல நடந்தா கூட பரவாயில்லங்க. ஜெயில நடக்குது. ஜெயிலுக்குள்ள ரத்தம். இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தெரியுமா? லாஜிக்கா சுத்தமா இல்ல. ஒண்ணு அட்வொகேட், அதனால கொஞ்சம் ரீசனபிளா சொல்றேன். ஒரு ஜட்ஜி வீட்டுக்கு போறீங்கன்னா, ஒரு கொலை அக்யூஸ்டே கூட்டு போனாலும் அவனை கிளீன் பண்ணி அவனுக்கு அழகா ட்ரெஸ் போட்டு தான் கூட்டு போகணும். ரிமாண்ட் பண்ணும் போதும் சரி, இல்ல கோர்ட்டுக்கு கூட்டு வரும் போதும் சரி. இங்க கோர்ட்டுக்கு எப்படி தெரியுமா போறானுங்க? அக்யூஸ்டே வெட்டின அந்த ரத்தம் செதறி இவன் மூஞ்சில ஒரு 10 தெரி, இவன் சட்டல 10 தெரி, எல்லாம் போய் ஜட்ஜி கோர்ட்ல இப்படி நின்னுக்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்தா எவனா பாவமா நினைப்பான்றீங்களா? காரி மூஞ்சில தான் துப்பு. ஆனா வந்து அப்பா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சாருன்றது எல்லாருக்குமே தெரியும். பின்னாடி வந்து சரௌண்டிங்ஸ்ல இருந்திருப்பாரு, அட்மாஸ்பியர் இருந்திருப்பாரு. புதுப்பேட்டையில எல்லாம் அங்க பக்கத்து சின்ன சின்ன டைலாக் படிப்படியா முன்னேறி இந்த அளவுக்கு ஒரு நல்ல பக்காவா நடிக்கிறாருன்னா என்ன பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸே இல்லாம நீங்க வந்து நடிக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் இல்ல மூஞ்சில ஒரு அழுகுறான். அந்த அண்ணன் செத்துனா அப்புறம் அழுவணும். ஆனா அழுவும்போது அந்த சீனை காட்ட மாட்டாங்க. இப்ப இல்லங்க, இப்ப நான் பேசும்போது எனக்கு கோவம் வருது. இந்த எக்ஸ்பிரஷன் தெரியுதா? ஏன்னா இவன் பான் ஆர்டிஸ்ட். அவர் பான் ஆர்டிஸ்ட் கிடையாது. அவர் பான் வித் டைமண்ட் ஸ்பூன். அதனால என்னங்க, அததான் சொல்றேன். இன்டர்வல் வரைக்கும் ஒரு டைலாக் ஒரு சாயில பார்த்தா சும்மா சொல்ல உண்மையாவே சின்ன படம் வரலாம் இல்ல. விஜய் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க நடிக்கிற ஃபைட் சீன் பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? அந்த காட்சி தான் தரமா இருந்துச்சு. இவர் பண்ணது நல்லா குறை சொல்றது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த எம்எல்ஏ உடனே சாவடிக்காம கொஞ்சம் பொறுமையாச்சு சாவடிச்சிருந்தாங்க நமக்கு ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, அப்படின்னா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? எல்லா காட்சியும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ஏன்னா அப்பதான் வந்து யாருன்றது தெரிய வருது, ஹீரோ யாருன்னு. அப்படின்னும் போது ஓகே செம்மையா இருக்கு.
படத்தோட தரமா கொடுத்தாரு. படத்தோட ப்ளஸ்னா என்ன சொல்லலாம்? ஃபைட் தான். நல்லா பண்ணியிருக்காரு ஃபைட். அது மட்டும் இல்லாம எல்லா பண்ணதுமே எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. இதுவாக இல்லை, எல்லா ஃபைட் எல்லாமே ரியலா இருந்துச்சு. தெலுங்கு சினிமாலாம் அடிச்சவன பரப்பானுங்க அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்காக பார்க்கலாம். சிம்பு சாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். 2 பேரோட ரசிகர்னு சொல்லிட்டு இந்த தம்பி சூர்யா சொன்னாப்ல, அதனால தான் நான் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்தது. அது மட்டும் இல்ல, நீங்க வேணா இன்னைக்கு உங்க கேலண்டர்ல எழுதி வச்சுக்கங்க. இப்படி நாளைய தீர்ப்பு படம் வந்தப்போ விஜய் சாரை வந்து அப்போ அந்த டைம்ல நிறைய பேர் வந்து கேலி கிண்டலும் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு அடுத்த நாளைய முதல்வர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்காருன்னா அவருடைய விடாமுயற்சி தான் காரணம். அதே மாதிரி இந்த தம்பி சூர்யா சேதுபதி அவர்கள் இன்னையில இருந்து கரெக்டா 1 வருஷத்துல ஒரு பெரிய நடிகரா வருவாரு. நீங்க வேணா எழுதி வச்சுக்கங்க. அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் திரு அனல் அரசு மாஸ்டர் அவர்கள், நான் அவரை பார்க்குறப்போ நினைச்சேன் இது வந்து ஃபைட் மாஸ்டர் ஆச்சு, எப்படி படம் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, படத்துல ஃபைட் மட்டும் இல்லை, சென்டிமெண்ட் இருக்கு, லவ் இருக்கு, காமெடி இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, எல்லாமே நடந்து பண்ணிருக்கீங்க. அனல் அரசு மாஸ்டர், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். இன்று முதல் நீங்க அனல் அரசு மட்டும் இல்ல, அன்பான அரசு, ஆஸ்கார் அரசு, அனல் பறக்க விடும் அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, குடியரசு, இப்படி சொல்லிட்டே போலாம். உங்கள் அனைத்து ஊடக வாயிலாக சொல்றேன், இந்த தம்பி சூர்யாவை தயவு செஞ்சு ட்ரோல் எதுவும் பண்ணாதீங்க, சரிங்களா? எல்லாரும் வளர்ந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாருமே கூல் சுரேஷ் மாதிரியே நினைக்காதீங்க. எவ்வளவுதான் ட்ரோல் பண்ணாலும் கூல் சுரேஷ் வளர்ந்துட்டே வரான் இல்லையா? அதே மாதிரி கண்டிப்பாக இந்த சூர்யா தம்பி அவர்கள் இன்னையிலிருந்து இன்னும் 1 வருஷத்துல கண்டிப்பாக ஒரு பெரிய நடிகராக வருவாரு. அப்படி வரலனாக்கா உங்க மீசியை நான் எடுக்க வைக்கிறேன். தம்பி மீசி எடுக்கிறேன், இந்த தம்பி மீசி எடுக்கிறேன், தம்பி உங்களுக்கு தாடி எடுக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். கதாபாத்திரம் படத்துக்கு ஏற்ற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும். விஜய் சேதுபதி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு திறமை மட்டும்தான் அவங்களை நிலைநிறுத்தும். அவங்க மட்டும்தான் அந்த திறமையை தான் வந்து அந்த இடத்துல வந்து நிலைக்க முடியும். அப்பா அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி படத்துக்கான கேரக்டர், படத்துக்கான விஷயம் இருந்தால் தான் நாமளும் ஆடியன்ஸ் முடியும். அதுக்கான விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளே அந்த முழுமையாக நம்ம அதை எதிர்பார்க்கணும். மற்றபடி வந்து விஜய் சேதுபதின்றது அவருடைய ஒரு அடையாளமாக ஒன்றா இருக்கலாம். ஆனால் அது படத்துக்குரிய என்ன விஷயமோ அந்த அவருடைய நடிப்பு தனித்திறமைகள் மட்டும்தான் வந்து நாம் ஏற்றுக்க முடியும் ஆடியன்ஸ். அதுதான் வந்து நினைக்கணும். ஒரு பையனுக்கு ஏற்ற ஒரு கேரக்டரை தான் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு சீனை கொடுத்துருக்காங்க. பையனுக்கு ஒரு என்ட்ராவது எப்படி ஒரு ஆக்ஷனுக்கான ஒரு படமாக இருக்குது, இவருக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் படம் நல்லா இருக்கு. படத்துல பில்டப் பயங்கரமா தான் இருக்கா? நார்மலா போற ஸ்டோரி நார்மலாக போகுது. நல்ல த்ரில்லிங்கான படம். ஸ்போர்ட்ஸ் மேன் பார்க்க வேண்டிய ஒரு படம். நிறைய வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அவரை சுற்றி என்னென்ன நடக்கும், அதாவது வந்து நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. அது நல்ல விஷயமும் வந்து இப்படியும் ஒரு நகரலாம், கெட்ட விஷயமும் நகரலாம் அப்படின்ற ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்குள்ளே இருக்கலாம். அந்த விஷயங்களில் வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. படம் பார்க்க ஓகே. சான்சியாஸோட மியூசிக் இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு இல்லை, அதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு த்ரில்லிங்காக தான் போகும். சீன் அந்த சாங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, ஆவரேஜாக போகுது. செகண்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப த்ரில்லிங்காக நல்லா இருக்கு. ஆனால் வந்து பெருசாக காமெடி அதெல்லாம் வந்து நார்மல். ஆனால் படம் வந்து ஒரு விறுவிறுப்பாக பார்க்கலாம். படம் படத்துல உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் என்னன்னா? பார்க்கலாம். படம் ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் என்ன தலைவா? படத்துல உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்னா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சா? இல்ல எதுவுமே இல்ல, கரெக்ட்டா இன்ட்ரஸ்டா போச்சு. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே. எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு.
ஃப்ரெண்ட்லி ஃபேமிலியோட எல்லாம் நல்லா இருக்கு இல்லை ஓவராலாக நல்ல பேக்கேஜ் கண்டிப்பாக. படம் லேக் மாதிரி இருக்குண்ணா. அவ்வளோ லேக்மா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் பட் ஓவரால் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா செகண்ட் ஹாஃப் நல்லாக்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சார் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு தலைவா அவரு? உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் என்னது படத்துல? ஸ்டேஜ் மூமெண்ட் ஏதாவது இருக்குதா? என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துல? அந்த படம்லாம் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையா இருக்கு. ஓகே. இன்னைக்கு நான் பீனிக்ஸ் படம் பார்க்க வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். ஏன்னா தம்பி சூர்யா சேதுபதி அவர்கள் இந்த பீனிக்ஸ் படத்தோட கதாநாயகன். அவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, நான் வந்து விஜய் சாரோட ஃபேனு, சிம்பு சாரோட ஃபேனு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ விஜய் சாரோட சிம்பு சாரோட ஃபேனாக இருக்கவங்களுக்கு இந்த கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணாம யார் சூர்யா இப்ப சொல்றியா நீ வேற மாதிரியா? சூர்யா நீ வேற மாதிரியா? சூர்யா நீ வேற மாதிரியா? இந்த பீனிக்ஸ் படத்துல அனைத்து திறமைகளுமே கதாநாயகனாக நடிப்பதற்கு அனைத்து திறமைகளுமே இருக்கு இந்த சூர்யா அவர்களுக்கு. அந்த கதாநாயகன் சூர்யாவை பார்க்கும்போது கதாநாயகனையும் தாண்டி ஒரு எதிர் வீட்டு பையனை பார்க்குற மாதிரி, பக்கத்து வீட்டு பையனை பார்க்குற மாதிரி, ஒரு மாமனை பார்க்குற மாதிரி, மச்சானை பார்க்குற மாதிரி, நண்பனை பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு யதார்த்தமாக இருக்கிறாரு. அவரோட நடிப்பு நல்லா அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்து ஜிம்முக்கு போயிருக்காரு. நல்லா உடம்புலாம் நல்லா சூப்பராக வச்சிருக்காரு. நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா நடிக்கிறாரு. இப்படி அனைத்து திறமைகளுமே இருக்குது இந்த சூர்யா அவர்களுக்கு.